பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். லாபகரமான ஒருங்கிணைந்த பண்ணையம் தொடர் நிகழ்ச்சி. முத்தழகு, என்ன ஒரே பரபரப்பா இருக்க போல இருக்கு? அட வாங்கப்பட்டக்கா, நாம இன்னைக்கு பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம இருந்திருக்கோம். ஆமாமா, அதுவும் கரெக்டு தான். ஆனா ஃபோன் கூட எடுக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு வேலையா இருக்கியா? ஃபோனா எப்பக்கா பண்ணுனீங்க? அது சரி, உனக்கு ஃபோன் பண்ணி பண்ணி பார்த்துட்டு நீ எடுக்கலன்னதும் நானே நேரில் போய் பார்த்துட்டோன்னு கிளம்பி வந்துட்டேன். அச்சச்சோ, ஆமாங்க்கா, ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு ரூமில் வச்சுட்டு வந்தேன், அப்படியே மறந்துட்டேன் பாருங்க. இங்கிட்டு அம்புட்டு வேலை இருந்துச்சு. பண்ணையில் கோழிகளுக்கு தீவனத்தை போடுவோம்னு வந்தேன், அதை அப்படியே மறந்துட்டேன். ஆனா பரவாயில்ல முத்தழகு, நீ எம்புட்டு வேலையா இருந்தாலும் சமாளிக்கிறியே. விவசாயம் ஒரு பக்கம், ஆடு மாடுக ஒரு பக்கம், கோழிக ஒரு பக்கம், வெளுத்து வாங்குறப்போ. அக்கா, என்ன பண்ணுறது, நாம் வருஷம் முழுக்க நிலையான வருமானம் எடுக்கணும்னா அதுக்கு ஒருங்கிணைந்த பண்ணையம் தானே சரியான வழி. ஆமாம் முத்தழகு, அது என்னமோ உண்மைதான். நீ சொன்ன பிறகுதானே நான் கூட விவசாயத்தோட இப்போ ஆடு மாடுகளையும் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன முத்தழகு? ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஆடு மாடு கோழிகளை வளர்த்துக்கிட்டு வரேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. ஆமாம், இப்போ அதுக்கு என்ன? அட கேளுங்கக்கா, இப்போ அதுக்கும் ஒரு படி மேலே போய் கோழி இறைச்சியை மதிப்பு கூட்டி இறைச்சி பொருளாக தயாரித்து விற்க போகிறேன். அதனால் எனக்கு இன்னும் வருமானம் கூடுதலாக கிடைக்க போகுது. என்ன முத்தழகு சொல்கிற? மதிப்பு கூட்டுதலா? புரியலையே. புரியல? கொஞ்சம் பொறுங்க, இதை கேளுங்க, அப்புறம் புரியும். ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மதிப்பூட்டிய இறைச்சி பொருட்கள் தயாரித்தல் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி பொருட்கள் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் டாக்டர் பி செல்வன் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. நாம கவனமா கேட்போம். ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் நாம் என்ன செய்கின்றோம் என்றால், பயிர் சாகுபடி, ஆடு மாடு எருமை பன்றி முதலான விலங்குகளையும் கோழி மற்றும் மீன் ஆகியவற்றையும் ஒருங்கிணைந்து வளர்த்து அதன் மூலம் பொருள் ஈட்டி வருகிறோம். இது இறைச்சி உற்பத்தியை அதிகரிக்க ஒரு வழியாகும். இம்முறையில் கால்நடைகளை வளர்க்கும் போது ஒரு வகை விலங்கு அல்லது பயிர் சாகுபடியில் கிடைக்கும் உபப்பொருட்களை கொண்டு மற்ற விலங்குகளை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பயன்படுத்தி வளர்த்து அதன் மூலம் லாபம் ஈட்டுவது ஆகும். அங்கனம் வளர்க்கப்பட்ட விலங்குகளில் வேதியியல் மூலக்கூறுகளான மருந்துகளை நம்ம மிக குறைந்த அளவில் பயன்படுத்துவதால் அவற்றின் இறைச்சி சற்று பாதுகாப்பானதாக மக்களால் பொதுவாக கருதப்படுகிறது. இன்று அங்கனம் வளர்க்கப்பட்ட விலங்கு மற்றும் பறவைகளிலிருந்து இறைச்சியை சுகாதாரமான முறையில் எப்படி பெற வேண்டும் என்றும், அப்படி பெறப்பட்ட இறைச்சியை எவ்வழிகளில் மதிப்பு கூட்டல் செய்து மேலும் வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்பதையும் இப்போது பார்ப்போம். இறைச்சி சுகாதாரம் என்பது நுகர்வோர் உண்ணும் இறைச்சியின் பாதுகாப்பு மற்றும் தரத்தை உறுதி செய்வதற்காக தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் குறிப்பிட்ட தரநிலைகள், நடைமுறைகள் மற்றும் ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் ஆகியவற்றை கொண்டு உறுதி செய்தலாகும். இறைச்சி உற்பத்தி, பதப்படுத்துதல் மற்றும் இறைச்சியை வாகனங்களில் எடுத்து செல்லுதல் ஆகிய வெவ்வேறு கட்டங்களில் சுகாதாரமான தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். மேலும் பணியாளர் சுகாதாரம், உணவு, விலங்கு அல்லது பறவையை அறுக்கும் போது அதிலிருந்து பெறப்பட்ட இறைச்சியை பதப்படுத்தும் உபகரணங்கள், இறைச்சி வைக்கப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் ஆகிய அனைத்தையும் கட்டுப்படுத்துவதன் மூலம் இறைச்சியின் பாதுகாப்பை நாம் உறுதி செய்ய இயலும். இறைச்சியை சுகாதாரமான முறையில் தயாரிக்கவும் சேமிக்கவும் தவறினால் அது நுகர்வோர்களை கடுமையான பொது சுகாதார அபாயங்களுக்கு உள்ளாக்குவதற்கு வழி செய்யும்.
எனவே இறைச்சியை உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அவ்வப்போது நோயை உண்டு பண்ணும் நோய் கிருமிகளுக்கு மதிப்பீடு செய்வது அவசியம். உணவுப் பொருள் தரநிலைகள் மற்றும் உணவு சேர்க்கை விதிமுறைகள் 2011 படி இந்திய சந்தையில் விற்கப்படும் இறைச்சி உட்பட்ட ஒவ்வொரு உணவுப் பொருளும் நிர்ணயிக்கப்பட்ட சட்டப்பூர்வமான தரத்தை பூர்த்தி செய்தல் வேண்டும். இல்லையெனில் அவற்றை இங்கு விற்பனை செய்ய இயலாது. சுகாதாரமான முறையில் இறைச்சியை பெறுவதற்கு 3 வழிமுறைகள் உள்ளன. இவை இறைச்சியை பதப்படுத்தும் போது மிக முக்கியமானவை. 1. இறைச்சி பொருட்களை உற்பத்தி செய்யும் போது முறையான சுத்தம் மற்றும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். இதன் மூலம் நுண்ணுயிர் மாசுபாட்டை கட்டுப்படுத்தலாம். இறைச்சியை குறைந்த வெப்பநிலையில் சேமித்து வைப்பதன் மூலம் இறைச்சி பொருட்களின் நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை குறைக்கவோ அல்லது தடுக்கவோ இயலும். 3. இறைச்சி செயலாக்க நிலையில் பொருத்தமான வெப்பநிலைக்கு உட்படுத்தி சமைப்பதன் மூலமும் பையகப்படுத்துவதன் மூலமும் நுண்ணுயிர் மாசுபாட்டின் அபாயத்தை குறைக்கவும் நீக்கவும் இயலும். இது இறைச்சி உணவுப் பொருட்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு அதன் வைப்பு காலத்தையும் நீட்டுகிறது. பொதுவாக உணவு விலங்குகளை வெட்டும் போதும் இறைச்சியை கையாளும் போதும் இறைச்சி பொருட்களை தயாரிக்கும் போதும் சேர்க்கும் உபப்பொருட்கள் மற்றும் செயற்கை பொருட்கள் ஆகியவற்றின் சுகாதாரத்திலோ அல்லது தரத்திலோ உள்ள குறைபாடுகள் பதப்படுத்தப்பட்ட மற்றும் செயலாக்கத்திற்கு உட்படுத்தப்பட்ட இறைச்சி பொருட்களின் தர இழப்பிற்கு முக்கியமான காரணமாக இருக்கின்றன. இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு இறைச்சி பொருட்களை தயாரிக்கும் போது இறைச்சி கெட்டுப்போதலையும் இறைச்சி உணவின் மூலம் நுகர்வோருக்கு ஏற்படும் உணவு வழி நோய்களையும் தடுக்கலாம். இதை அடைவதற்கு முக்கிய திறவுகோல் என்பது கடுமையான சுகாதார விதிகளை இறைச்சி தயாரிக்கும் போது கடைபிடித்தலும் தடையற்ற குளிர் சங்கிலியை பேணுதலும் ஆகும். தற்போது ஒவ்வொன்றாக நாம் காண்போம். பணியாளர் சுகாதாரம். இதில் பணியாளர் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை தெளிவாக காணலாம். 1. சுத்தமான பாதுகாப்பு ஆடைகளை அணியுங்கள். அதாவது இறைச்சியை தயாரிக்கும் போது அவர் சுத்தமான பாதுகாப்பான ஆடைகளை அணிந்திருக்க வேண்டும். அதற்கென பிரத்யேக ஆடைகளை அவர் கொண்டிருக்க வேண்டும். வேலையை தொடங்குவதற்கு முன்பும் வேலையை செய்து கொண்டிருக்கும் போதும், அதாவது இறைச்சி தயாரிப்பை செய்து கொண்டிருக்கும் போதும் கைகளை அடிக்கடி அவர் கழுவுதல் வேண்டும். விரல்களில் மோதிரங்கள், கை கடியாரங்கள், வளையல்கள் ஆகியவற்றை அணிந்திருக்க கூடாது. இறைச்சியை கையாளும் போது முகக்கவசம், தலைக்கவசம் மற்றும் கையுறை அணிந்திருத்தல் வேண்டும். வேலை செய்யும் ஆட்கள் மட்டுமே உற்பத்தி பகுதியில் அனுமதிக்க வேண்டும். இதர ஆட்களை அனுமதிக்க கூடாது. பணியாளர்களின் கைகளில் வெட்டுக்காயங்கள் இருப்பின் அவற்றை நீர்புகா கட்டுடன் மூடப்பட வேண்டும். சீல்மிக்க கட்டிகள், காயங்கள் ஆகியன கைகளில் இருப்பின் அவர்களை வேலை செய்ய அனுமதிக்க கூடாது. 2. இறைச்சி பதப்படுத்தும் போது எந்த விதமான சுகாதாரத்தை நாம் கையாள வேண்டும் என்பதை இப்போது காண்போம். இறைச்சியை வெட்டும் போதும் எலும்பை அகற்றும் போதும் குறைந்த வெப்பநிலை கொண்ட அறையில் இதனை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக 10 டிகிரி சென்டிகிரேட் இருக்குமாறு பார்த்துக்கொள்ளுதல் அவசியம். இறைச்சியை உற்பத்தி செய்யும் போது மாசுபாடு ஏற்பட்டிருந்தால் அந்த இறைச்சியை கழுவ முயற்சிக்காதீர்கள். மாறாக இறைச்சி கூட்டின் சிறிய பகுதி மாசுபாடு ஏற்பட்டிருந்தால் அந்த பாகங்களை மேலோட்டமாக கத்திகளை கொண்டு வெட்டி அகற்றவும். ஒருவேளை மாசு அதிகமான பகுதிகளில் ஏற்பட்டிருந்தால் அந்த இறைச்சி கூட்டை மனிதனின் உணவிற்காக பயன்படுத்துவது நல்லதல்ல. அதை அப்புறப்படுத்த வேண்டும். 3. இறைச்சி பதப்படுத்தும் வளாகத்தில் சுகாதாரம். சுத்தமான மற்றும் சுகாதாரமான பணி நிலைமைகளை உறுதி செய்வதற்கும் பராமரிப்பதற்கும் இறைச்சி பதப்படுத்தும் இடங்கள் அடிப்படை சுகாதார தரநிலைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அத்தகைய வளாகத்தில் பணி ஊழியர்களுக்கு உடை மாற்றும் அறை வழங்குதல் அவசியம். மேலும் அவ்வளாகத்தில் தரைகளும் சுவர்களும் சுத்தமாக கழுவுவதற்கும் கிருமி நீக்கம் செய்வதற்கும் சன்னல்கள் தரைமட்டத்திலிருந்து குறைந்தது 2 மீட்டர் உயரத்தில் வைக்கப்பட வேண்டும். இறைச்சி மற்றும் துணை பொருட்கள் கையாளப்படும் அனைத்து அறைகளிலும் உள்ள சுவர்கள், பதப்படுத்தும் கூடங்கள் ஆகியவற்றில் குறைந்தபட்சம் 2 மீட்டர் உயரம் வரை மென்மையான மற்றும் எளிதில் கழுவக்கூடிய மேற்பரப்பை கொண்டிருக்க வேண்டும். சுவர்கள் முழுவதும் 2 மீட்டர் உயரம் வரை சுவர் ஓடுகள் என சொல்லப்படும் டைல்ஸ்களை பதிக்க வேண்டும். தரைகள் தண்ணீர் விட்டு கழுவுவதற்கு ஏதுவாகவும் நல்ல சுத்தம் செய்வதற்கு போதுமான அளவு மென்மையாகவும் இருக்க வேண்டும். ஆனால் தொழிலாளர்களின் பாதுகாப்பிற்காக வழுக்கும் தன்மையற்றதாகவும் இருக்க வேண்டும். சரியான சுத்தம் செய்வதற்கு வசதியாக தரைக்கும் சுவர்களுக்கும் இடையே உள்ள சந்திப்பு குளவாக இருக்க வேண்டும். செங்குத்தாக இருத்தல் கூடாது. இறைச்சி பயன்படுத்தும் அறைகளில் போதுமான காற்றோட்டம் இருக்க வேண்டும். சூடான மற்றும் குளிர்ந்த நீர் மற்றும் அழுத்தப்பட்ட காற்றுக்கான மின் இணைப்புகள், குழாய்கள் ஆகியவற்றை விநியோகிக்கும் அமைப்புகள் சுத்தம் செய்யும் செயலுக்கு இடையூறாக இருத்தல் கூடாது. சூடான நீர் செய்யும் குழாய்கள் பாதுகாப்பு உறை கொண்டு
மூடப்பட்டிருக்க வேண்டும். காற்றோட்டத்திற்கான திறப்புகள் பறவைகள் மற்றும் பூச்சிகள் நுழையா வண்ணம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். உபகரண சுகாதாரம். இதில் இறைச்சி உற்பத்திக்கும் இறைச்சி பொருட்கள் உற்பத்திற்கும் என்ன உபகரணங்களை பயன்படுத்துகிறோமோ அவற்றின் சுகாதாரம் பற்றி காண்போம். உபகரணங்கள் சுகாதார வடிவமைப்பு மற்றும் கட்டுமானத்தை கொண்டிருக்க வேண்டும். வடிவமைப்புகள் எளிதாகவும் மிக துல்லியமாகவும் சுத்தம் செய்ய அனுமதிக்க வேண்டும். கரிம பொருட்கள் இறைச்சி சார்ந்த மூலக்கூறுகள் அதில் படிவதை தவிர்க்கும் வகையில் இருக்க வேண்டும். உணவு கையாளுவதுடன் தொடர்புடைய மேற்பரப்புகள் மேசை போன்றவை மற்றும் உபகரணம் வடிவமைப்பதில் அவை உணவு தர கட்டுப்பாட பொருட்களை பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக சில சட்டங்களின் மூலம் உணவு பயன்படுத்துவதற்கு எந்தெந்தமான பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை சட்டம் கூறியிருக்கிறது. அந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்துதல் வேண்டும். இறைச்சி கொள்கலன்கள் மற்றும் பிற பாத்திரங்கள் உணவு தரமுடைய பொருட்களை பயன்படுத்தி செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். இறைச்சி கூடத்தையோ இறைச்சி கையாளும் அறையையோ சுத்தம் செய்யும் போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் பற்றி இப்போது காண்போம். தரை மற்றும் உபகரணங்களை சுத்தம் செய்வதில் முதல் படி உலர்ந்த தூரிகை அல்லது விளக்குமாறு மற்றும் சுரண்டி பயன்படுத்தி கரடு முரடான திட துகள்களை அகற்றுவதாகும். இது பொதுவாக உலர் சுத்தம் என்று குறிப்பிடப்படுகிறது. இதை தொடர்ந்து ஈர சுத்தம் செய்தல் வேண்டும். ஈர சுத்தம் செய்யும்போது நாம் உயர் அழுத்த குழாய் முனைகளை பயன்படுத்தி நீரை தெளித்து அதன் மூலம் இந்த திட துகள்களை அகற்ற இயலும். இதற்கு போதுமான அளவு தண்ணீர் தேவைப்படும். மாறாக சுத்தப்படுத்தப்பட்ட நீராவி மற்றும் நீர் கலவையை உருவாக்கும் உபகரணங்களை கொண்டும் சுத்தம் செய்யலாம். இந்த உபகரணங்கள் இறைச்சி கூடத்தை 100 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலைக்கு உயர்த்தும். அதன் மூலம் அதில் உள்ள நுண்ணுயிர்கள் அழிக்கப்படும். இதில் ஒரு குறைபாடு என்னவென்றால் இம்முறையை பயன்படுத்தும் போது காற்றின் ஈரப்பதம் அதிகமாகி தீவிரமான அறைகளுக்குள் மூடுபனி போன்ற நிலை ஏற்படும். மேலும் இங்கனம் நீராவி மற்றும் நீர்க்கலவை பயன்படுத்தும் போது அது காற்றில் உள்ள நுண்ணுயிர்களின் அளவை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. கவனமாக இருத்தல் அவசியம். இரண்டாவது முறை நுரை சுத்தம் செய்தல். இதில் காரத்தன்மை கொண்ட வேதிப்பொருட்களையும் பிற துப்புரவு பொருட்களையும் கொண்டு நுரை தயாரிக்கப்படும். இந்த நுரை ஈரமான சுவர்கள், தரைகள் மற்றும் உபகரணங்களின் மேற்பரப்பில் தெளிக்கப்படுகிறது. இந்த நுரையானது அதிக நிலைப்புத்தன்மை உடையது. ஆகையால் மேற்பரப்பில் குறிப்பிட்ட காலம் ஒட்டியிருந்த பிறகு, குறிப்பாக குறைந்தபட்சம் 15 நிமிடங்கள் ஒட்டியிருந்த பிறகு நீர் ஊற்றி கழுவப்படுகிறது. நுரையை கழுவுவதற்கு உயர் அழுத்த நீர் தெளிப்பு தேவையில்லை என்பதனால் சுத்தம் செய்ய வேண்டிய அறையில் நீர்த்துளிகள் பரவுவது குறைக்கப்படுகிறது. இப்பொழுது நாம் கிருமி நீக்கம் செய்வதை பற்றி பார்ப்போம். கை கருவிகள், இறைச்சி ரம்பங்கள் மற்றும் வெற்றுப்பலைகள் தினசரி கிருமி நீக்கம் செய்யப்பட வேண்டும். இதனை சூடான நீர் கொண்டோ அங்கீகரிக்கப்பட்ட ரசாயனங்களை கொண்டோ செய்ய இயலும். இறைச்சி பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் அரைப்பான்கள், நிரப்பிகள் மற்றும் இதர உபகரணங்கள் எளிதில் கழற்றி பாகங்களாக பிரிக்க வல்லதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் உபகரணங்களை சுத்தம் செய்வது எளிதாகவும் ஏதுவாகவும் இருக்கும். பதப்படுத்தும் மற்றும் குளிர்விக்கும் அறையின் பிற உபகரணங்கள், தரைகள் மற்றும் சுவர்கள் வாரத்திற்கு ஒரு முறை கிருமி நீக்கம் செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது. இறைச்சி கூடம் மற்றும் இறைச்சி பொருட்களை உற்பத்தி செய்யும் அறையில் எவ்வாறு இறைச்சி, இதர உபகரணங்கள், அறை மற்றும் மனிதர்களின் சுகாதாரம் பற்றி பார்த்தோம். இப்போது இறைச்சியை எவ்வாறு மதிப்பு கூட்ட இயலும் என்பதை பற்றி பார்ப்போம். மதிப்பு கூட்டல் என்பது ஒரு மூலப்பொருளை மிக கவர்ச்சிகரமான, வசதியான மற்றும் எளிதில் சந்தைப்படுத்தக்கூடிய வடிவமாக மாற்றுவதன் மூலம் அதன் மதிப்பை அதிகரிக்கும் செயல்முறையை குறிக்கிறது. இது இறைச்சியின் தோற்றம், சுவை மற்றும் வடிவத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு இறைச்சி துண்டுகளை சிறப்பாக பயன்படுத்தவும் இறைச்சியல்லா பொருட்களை சேர்க்கவும் அனுமதிக்கிறது. மதிப்பு கூட்டலுக்கான தொழில்நுட்பங்கள். 1. இறைச்சியிலிருந்து எலும்புகளை அகற்றுவது. இறைச்சியிலிருந்து எலும்புகளை அகற்றுவது என்பது கையாளுவதையும் செயலாக்குவதையும் எளிதாக்கும் முறையாகும். இந்த நுட்பமானது உற்பத்தியாளர்களை வெவ்வேறு இறைச்சி துண்டுகளை மிகவும் திறமையாக பயன்படுத்தவும் பல்வேறு வகையான தயாரிப்புகளை உருவாக்கவும் அனுமதிக்கிறது. உதாரணமாக, எலும்பு நீக்கப்பட்ட கோழி இறைச்சியை பயன்படுத்தி கொத்திறைச்சிகள், இறைச்சி கட்டிகள் மற்றும் கபாப் போன்ற இறைச்சி பொருட்கள் தயாரிக்கலாம். இதனால் கழிவு குறைந்து லாபம் அதிகரிக்கும். இரண்டாவதாக, இறைச்சியை சுவையூட்டுதல். இறைச்சி பொருட்களின் சுவையை அதிகரிப்பதற்காக சுவையூட்டும் முறை முக்கிய பங்கு வகிக்கிறது. வெவ்வேறு மசாலா மற்றும் மூலிகைகளின் கலவையை சேர்ப்பதன் மூலம் உற்பத்தியாளர்கள் நுகர்வோரின் வெவ்வேறு சுவை விருப்பங்களை பூர்த்தி செய்யும் தனித்துவமான மற்றும் சுவையான தயாரிப்புகளை உருவாக்க முடியும்.
சுவையூட்டும் முறை சுவையை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் தயாரிப்புக்கு மதிப்பையும் சேர்க்கிறது. அதன் மூலம் அப்பொருளின் மதிப்பும் உயர்கிறது. மூன்றாவதாக இறைச்சி கூழ்மம் தயாரிப்பு. இறைச்சி கூழ்மம் என்பது மென்மையான ஒரே நிலையிலான இறைச்சி கலவையை உருவாக்குவதாகும். இதற்காக நாம் கொழுப்பு, தண்ணீர் மற்றும் பிற இறைச்சியில்லா பொருட்கள் ஆகியவற்றை ஒன்றாக அரைத்த இறைச்சியுடன் சேர்த்து ஒரு படித்தான இறைச்சி கூழ்மத்தை உருவாக்குகிறோம். இந்த இறைச்சி கூழ்மமானது இட்லி மாவிற்கு இணையானது. இட்லி மாவு எப்படி கடைகளில் விற்கிறதோ அதே போன்று இந்த இறைச்சி கூழ்மங்களும் விற்கப்படுகின்றன. இந்த இறைச்சி கூழ்மங்களை பயன்படுத்தி நாம் கொத்திறைச்சிகள் மற்றும் இறைச்சி கட்டிகள், கபாப், சாசேஜ் போன்ற மேற்கத்திய இறைச்சி பொருட்களை தயாரிக்க முடியும். இத்தகைய இறைச்சி பொருட்கள் குளிர்சாதன பெட்டியில் நீண்ட காலம் வைக்க இயலும். மேலும் இந்த இறைச்சி கூழ்மத்தில் நாம் சோயா புரதம் மற்றும் ஸ்டார்ச் போன்ற இறைச்சி இல்லாத பொருட்களை சேர்ப்பதன் மூலம் உற்பத்தியாளர்களின் செலவு குறைந்து ஊட்டச்சத்து மதிப்பை அதிகரிக்கலாம். அதன் மூலம் நல்ல பொருள் ஈட்ட இயலும். தற்போது நாம் கண்டிருப்பது ஒரு சில மதிப்பு கூட்டலுக்கான நுட்பங்கள் மட்டுமே. இதுபோன்று பலவிதமான மதிப்பு கூட்டல் தொழில்நுட்பங்கள் உள்ளன. மதிப்பு கூட்டலின் நன்மைகள். மதிப்பு கூட்டல் பொதுவாக உற்பத்தியாளரை அதிக லாபம் அடைய வைக்கிறது. மேலும் இது இறைச்சி துண்டுகளை சிறப்பாக பயன்படுத்துவதற்கு உதவுகிறது. உதாரணமாக நாம் ஒரு கோழி இறைச்சி கடை நடத்துகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதன் கழுத்து பகுதியை எந்த ஒரு நுகர்வோரும் விரும்ப மாட்டார். ஏனெனில் கழுத்து பகுதியில் எலும்பு அதிகமாகவும் இறைச்சி குறைவாகவும் இருக்கும். எனவே அதை இறைச்சியுடன் சேர்ந்து விற்பது என்பது மிக கடினம். ஆனால் இந்த கழுத்து பகுதியை தனியாக பிரித்து எடுத்து இந்த கழுத்து பகுதியில் உள்ள இறைச்சிகளை மட்டுமே தனியாக பிரித்தெடுத்து எலும்புகளிலிருந்து இறைச்சிகளை தனியாக பிரித்தெடுத்து இந்த இறைச்சியை கொண்டு நாம் கபாப், சாஸ், நகட்ஸ் போன்ற இறைச்சி பொருட்களை செய்ய இயலும். அத்தகைய பொருட்களின் விலை அதிகம். எனவே இது போன்ற இறைச்சிகளை பயன்படுத்தி மதிப்பு கூட்டப்பட்ட இறைச்சி பொருட்களை நம்மால் தயாரிக்க இயலும். அதை கொண்டு அதிக பொருள் ஈட்டவும் வாய்ப்புள்ளது. மூன்றாவதாக செலவு குறைப்பு. நாம் பயன்படுத்தும் இறைச்சியின் மதிப்பு குறைவாக இருப்பதால் நாம் உற்பத்தி செய்யும் செலவும் குறைவாக இருக்கும். ஆனால் பொருளின் தரம் இதர பகுதியிலிருந்து பெறப்பட்ட இறைச்சி அளவுக்கு இருக்கும். எனவே குறைந்த செலவில் தரமுள்ள இறைச்சி பொருட்களை தயாரிப்பதனால் அதிக லாபம் ஈட்ட இயலும். நான்காவதாக மேம்படுத்தப்பட்ட தரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. மதிப்பு கூட்டலின் மூலம் பெறப்பட்ட இறைச்சி பொருட்கள் தரமானதாகவும் நுகர்வோருக்கு பாதுகாப்பானதாகவும் இருக்கும். இம்முறைகளை பாதுகாப்பான இறைச்சி பொருட்களை நுகர்வோருக்கு வழங்குவதற்கு உறுதி செய்கிறது. சந்தை வரம்பை விரிவுபடுத்துதல். உதாரணமாக நம்முடைய நாடுகளில் தயாரிக்கப்படும் இறைச்சி பொருட்கள் துரித உணவகங்களிலோ அல்லது உணவு விடுதிகளிலோ மட்டுமே பரிமாறப்படுகிறது. இவற்றின் வைப்பு காலம் மிக குறைவு. அடுத்த நாளே அதை வைக்க முடியாது. இத்தகைய இறைச்சிகளை பயன்படுத்தி நாம் மேற்கத்திய உணவுகளை தயாரிக்கும் போது இறைச்சி பொருட்களின் வைப்பு காலம் நீண்டு இருக்கும். அந்த வைப்பு காலம் அதிகமாக இருப்பதால் இந்த இறைச்சி பொருட்களை ஓரிடத்தில் தயாரித்து வேறு இடத்திற்கு எடுத்துச் சென்று அங்கு விற்பனை செய்ய முடியும். மேலும் இது பல்வேறு நுகர்வோரின் விருப்பங்களை பூர்த்தி செய்கிறது. உதாரணமாக இன்றைய காலங்களில் வரும் சிறுவர்கள் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி பொருட்கள் மீது மோகம் அதிகமாக உள்ளது. இங்கனம் இறைச்சி பொருட்களை தயாரிப்பதன் மூலம் அதிக பொருள் ஈட்ட வாய்ப்புள்ளது. அங்கனம் தயாரிக்கப்படும் இறைச்சிகளில் மிகவும் பிரத்யேகமானது கொத்திறைச்சிகள், நகட்ஸ் மற்றும் சாசேஜ் எனப்படும் இறைச்சி குழலப்பங்கள், கபாப்ஸ் ஆகியன மிக முக்கியமானதாகும். இது குறித்த பயிற்சி தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் பொருளுதவியுடன் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படுகிறது. விருப்பமுள்ளவர் அப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறலாம். இது 25 நாட்கள் நடத்தப்படும் ஒரு பயிற்சி. இவை இல்லாமல் சிறு காலத்திற்கு உரிய பயிற்சிகளும் பல்கலைக்கழகத்தால் அளிக்கப்படுகிறது. தேவை இருப்போர் இப்பயிற்சியில் பங்கு பெற்று பயன்பெறலாம். என்ன பட்டக்கா, ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மதிப்பூட்டிய இறைச்சி பொருட்கள் தயாரித்தல் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி பொருட்கள் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் டாக்டர் பி. செல்வன் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா? முத்தழகு, நல்லாவே கேட்டுக்கிட்டேன். சுகாதாரமான முறையில் இறைச்சி பொருட்களை உற்பத்தி செஞ்சு கொடுத்தா வருமானம் பெருகும்னு தெளிவாக சொன்னாரே. ஆமாங்க்கா, நாம இறைச்சி பொருட்களை தயாரிக்க எந்த மாதிரியான சுகாதார நடவடிக்கைகளை கடைபிடிக்கணும்னு அருமையா புரிய வச்சுட்டாரு. அது மட்டுமா முத்தழகு, என்னென்ன வகையான மதிப்பு கூட்டின இறைச்சி பொருட்களை தயாரிக்கலாம்னு சொன்னாரே. ஆமாக்கா,
இதுக்காக பயிற்சி கூட தராங்க. அப்புறம் என்ன முத்தழகு, நாமளும் பயிற்சியில கலந்துக்கிட்டு ஒருங்கிணைந்த பண்ணையத்துல மதிப்பு கூட்டின இறைச்சி பொருட்களை தயாரிச்சு வித்து லாபத்தை பார்த்துடுவோம். என்ன நான் சொல்றது? அப்படியே செஞ்சு போடுவோம். மனிதருக்கு பணிபுரியும் கால்நடை ஏமாடுகள் தான் முன்னேற்றத்தின் அடிப்படை. புனிதமென்றே போற்றுகின்ற பசுவகை வெண்மை புரட்சிதனை தோற்றுவிக்கும் போர்ப்படை. மனிதருக்கு பணிபுரியும் கால்நடை ஏமாடுகள் தான் முன்னேற்றத்தின் அடிப்படை. உழவருக்கு என்று செல்வம் ஆவது அந்த ஆடு மாடு கோழி பன்றி போன்றது. உழவருக்கு என்று செல்வம் ஆவது அந்த ஆடு மாடு கோழி பன்றி போன்றது. நன்மைதனை நாடி வரவேற்பது கால்நடைகளை தான் முறையோடு வளர்ப்பது. கால்நடைகளை தான் முறையோடு வளர்ப்பது. மனிதனுக்கு பணிபுரியும் கால்நடை ஏமாடுகள் தான் முன்னேற்றத்தின் அடிப்படை. புனிதமென்றே போற்றுகின்ற பசுவகை வெண்மை புரட்சிதனை தோற்றுவிக்கும் போர்ப்படை. மனிதருக்கு பணிபுரியும் கால்நடை ஏமாடுகள் தான் முன்னேற்றத்தின் அடிப்படை. அடுத்து வருவது வேளாண் செய்திகள். மண்ணில்லா முறையில் காய்கறி சாகுபடி. இந்தியாவில் உற்பத்தியை அதிகரிக்கவும் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தவும் உழவர்களின் நிலையை மேம்படுத்தவும் ஏற்றுமதி மற்றும் அந்நிய செலாவணியை அதிகரிக்கவும் ஊட்டச்சத்தினை மேம்படுத்துவதிலும் தோட்டக்கலை பயிர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மனித இனம் தோன்றிய காலம் முதல் பழங்கள் முக்கிய உணவாக இருந்து வருகிறது. ஆதி காலம் தொட்டு மனிதன் கனிகளையும் காய்கறிகளையும் கிழங்குகளையும் உண்டு வருகிறான். இந்தியாவில் பண்டைய காலம் முதல் பழம் மற்றும் காய்கறி உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. தமிழ் இலக்கியங்களும் பழங்களின் முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றன. காய்கறி உற்பத்தியில் இந்தியா சீனாவிற்கு அடுத்தபடியாக 2ஆம் இடத்தை பெற்றுள்ளது. இந்தியாவின் காய்கறி உற்பத்தி உலக தேவையில் 15% பூர்த்தி செய்து வருகிறது. இந்தியாவில் சுமார் 10 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பில் 188 மில்லியன் டன் காய்கறிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. மொத்த காய்கறி உற்பத்தியில் 25 முதல் 35% அறுவடைக்கு பின் வீணாகின்றன.
உற்பத்தி செய்யப்படும் மொத்த காய்கறிகளில் பிரேசில் 70%, அமெரிக்கா 65% பயன்படுத்துகின்றன. அந்நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியா குறைந்த அளவில் காய்கறிகளை மட்டுமே பதப்படுத்துகிறது. உலக அளவில் கிட்டத்தட்ட 1,50,000 மில்லியன் டன் பதப்படுத்தப்பட்ட காய்கறிகள் விற்பனை செய்யப்படுகின்றன. தமிழ்நாட்டில் காய்கறி பயிர்கள் தர்மபுரி, சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர், மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் பெருமளவில் பயிரிடப்படுகின்றன. காய்கறி பயிர்களில் புரதம், வைட்டமின்கள், நார்ச்சத்து மற்றும் தாது உப்புக்கள் நிறைந்துள்ளன. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் பரிந்துரையின்படி ஒரு நாளைக்கு ஒரு நபர் 300 கிராம் காய்கறிகளை உட்கொள்ள வேண்டும். ஆனால் தற்போதைய சூழலில் ஒரு மனிதனுக்கு 220 கிராம் காய்கறிகள் மட்டுமே கிடைக்கின்றன. ஆண்டு முழுவதும் பல்வேறு வகையான காய்கறிகளை பயிரிட அனைத்து இடங்களிலும் தட்பவெப்பநிலை ஒரே சீராக இருப்பதில்லை. உதாரணமாக தக்காளி, கொத்தமல்லி போன்ற காய்கறிகளை வறண்ட கோடையிலும் அதிக மழை பெய்கின்ற பருவத்திலும் வயல்வெளியில் லாபகரமாக பயிரிடுவதற்கு சாதகமான தட்பவெப்பநிலை அமைவதில்லை. இந்நிலையை போக்க வேண்டுமெனில் குறைந்த சாகுபடி பரப்பில் அதிக அளவு காய்கறிகளை உற்பத்தி செய்வதற்கு பாலித்தீன் குடில் சாகுபடி முறை அவசியமான ஒன்றாகும். குடைமிளகாய், பூக்கோசு போன்ற சற்று விலை மதிப்புமிக்க காய்கறிகளை கோடையில் சாகுபடி செய்வதற்கு பாதுகாக்கப்பட்ட பசுமை கூடாரங்களை பயன்படுத்தி ஆண்டு முழுவதும் உற்பத்தி செய்யலாம். மண்ணில்லா முறையில் காய்கறிகளை வளர்ப்பதன் மூலம் உற்பத்தி திறனை அதிகரித்து பயிர் உற்பத்தியை அதிகரிப்பது வேளாண் பொறியியல் தொழில்நுட்பமாகும். மண்ணில்லா முறையில் நீர்வழி அல்லது காற்றின் ஈரப்பத முறையில் உணவு, மருத்துவ மற்றும் இதர விளைபொருட்களை நகர்ப்புற சூழலில் உற்பத்தி செய்ய முடியும். அண்மை காலம் வரை செங்குத்து பண்ணையம் அல்லது நகர்ப்புற வேளாண்மை என்பது ஒரு அறிவியல் கனவாகவே இருந்தது. எனவே பல்லடுக்கு அல்லது செங்குத்து பண்ணைய முறை காய்கறி உற்பத்தியை 8 முதல் 10 மடங்கு அதிகரிக்க செய்யும் முறையாக விளங்குகிறது. பல்லடுக்கு அல்லது செங்குத்து பண்ணைய முறையில் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் செங்குத்து இடைவெளியை பயன்படுத்தி அடுக்கு முறையில் பயிர்களை விளைவிப்பதாகும். அனைத்து வானிலை காரணிகளையும் பசுமை குடில் சாகுபடியில் கட்டுப்படுத்துவது போன்று செங்குத்து பண்ணையத்திலும் மேற்கொள்ள முடியும். ஒளி, காற்றின் ஈரப்பதம், வெப்பநிலை, கரியமில வாயுவின் அளவு உள்ளிட்ட வானிலை காரணிகளை கட்டுப்படுத்துவதோடு சொட்டு நீர் வழி உரமிடலையும் பின்பற்றலாம். சமதளத்தில் பயிரிடும் பொழுது பயிர்களுக்கு குறைவான அளவு சூரிய ஒளியே கிடைப்பதால் செங்குத்து பண்ணைய முறையில் பயிர்களை வளர்க்கும் பொழுது அதிக அளவு சூரிய ஒளி கிடைப்பதால் உற்பத்தி திறன் பன்மடங்கு அதிகரிக்கிறது. செங்குத்து பண்ணைய முறை பாலைவனம், மலையோர நகரங்கள் மற்றும் பெருநகரங்களில் பயிர் உற்பத்திக்கு நிலவும் சவாலான சூழலை எதிர்கொண்டு பல்வேறு வகை காய்கறிகளை விளைவிக்க உதவுகிறது. மண்ணில்லா வளர்ப்பின் நன்மைகளாவன உற்பத்தியை மேம்படுத்தி நில பயன்பாட்டை அதிகப்படுத்துகிறது, இயற்கை வளங்களை பராமரித்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, உணவு உற்பத்தி மற்றும் நுகர்வு ஆகிய இரண்டும் ஒரே இடத்தில் நிகழ்கிறது, எளிதில் பின்பற்றத்தக்க முறையில் பல்வேறு வகையான பயிர்களை விளைவிக்க உதவுகிறது, ஆற்றலை பயனுள்ள முறையிலும் வளம் குன்றாமலும் பயன்படுத்தி மேம்படுத்துகிறது, பல்துறை சார்ந்த திறன்மிகு வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறது. இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி பி. சண்முகப்பிரியா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.